அன்பர்கள் அனைவருக்கும் அடியரது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, கும்பம் லக்னத்திலே பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, கும்பம் லக்னம், லக்னாதிபதி சனி லக்னத்திலே ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9லேயே ஆட்சி. இவ்வாறு அமையப்பெற்று பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம், துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அவருடைய இன்னொரு சொந்த வீடாகிய 4ஆம் இடத்திலே ரிஷபத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால், கும்பம் லக்னம், லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்திலே ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால், இவ்வாறு சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்க பிறந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே மகரத்திலே, அதுவும் அவரது சொந்த வீடுதான். ஆகவே கும்பம் லக்னாதிபதி சனி பகவான் அங்கே 12ஆம் இடத்திலே மகரத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம், துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, கும்பம் லக்னம், லக்னாதிபதி சனி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால், இவ்வாறு சனியும் சுக்கிரனும் அமர்ந்திருக்க பிறந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சனி பகவான் அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மகரத்திலே அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, 9ஆம் இடம் துலாம், துலாத்திற்கு அதிபதியாகிய அந்த சுக்கிர பகவான் அங்கே 4ஆம் இடமும் அவரது சொந்த வீடுதான். அந்த 4ஆம் இடத்திலே ரிஷபத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, கும்பம் லக்னம், லக்னாதிபதி சனி 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, இவ்வாறு சனியும் சுக்கிரனும் அமர்ந்திருக்க பிறந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னாதிபதியாகிய சனி பகவான் 9ஆம் இடத்திலே துலாத்திலே அந்த சனி பகவான் உச்சபலம் பெறுகின்றார். அவ்வாறு 9ஆம் இடத்திலே அந்த கும்பம் லக்னாதிபதி உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானும் அங்கேயே துலாத்திலேயே அந்த 9ஆம் இடத்திலேயே அந்த லக்ஷ்மி ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால், கும்பம் லக்னம், லக்னாதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம், 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் அந்த 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, இவ்வாறாக சனியும் சுக்கிரனும் துலாத்திலே அமர்ந்திருக்க கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அவருக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலே சனி பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அவருடைய இன்னொரு வீடாகிய ரிஷபத்திலே 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, கும்பம் லக்னம், லக்னாதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம், 9ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, இவ்வாறாக
துலாத்திலே சனி பகவானும் ரிஷபத்திலே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்க பிறந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். இந்த லக்ஷ்மி யோகத்தினாலே அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன? அவருக்கு நிறைந்த செல்வம் உண்டு, ஏராளமான செல்வம் உண்டு, அளவுக்கு அதிகமான செல்வம் உண்டு, தேவைக்கு அதிகமான செல்வம் உண்டு, மிகுந்த செல்வம் உண்டு. அவர் வசதியான வாழ்க்கை வாழ்வார். அவர் வீடு எல்லா வசதிகளும் நிறைந்ததாக இருக்கும். அந்த வீடு, அவர் குடியிருக்கின்ற வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வசதியான வாழ்க்கை வாழ்வார், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். அவர் எல்லா விசேஷங்களுக்கும், எல்லா காரியங்களுக்கும், எல்லா நடவடிக்கைகளுக்கும், எதற்கெடுத்தாலும், எங்கு சென்றாலும், எதை தொட்டாலும் தாராளமாக பணத்தை செலவழித்து படாடோவமாக எல்லோராலும் பாராட்டப்படும் வகையிலே, எல்லோரும் பார்த்து பிரமிக்கத்தக்க வகையிலே தாராளமாக பணத்தை செலவழித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். அவருக்கு நிலபுல சொத்துக்கள் உண்டு, அவருக்கு வீடு மனை சொத்துக்கள் உண்டு, வாகன சொத்துக்களும் உண்டு. அவர்களுக்கு நல்ல சொத்து உள்ளவராக இருப்பார் அவர். இந்த வசதிகளோடு அவருக்கு அன்றாடம் அடிக்கடி அவ்வப்போது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். நிலையான பண வரவு உண்டு. இவற்றெல்லாம் சேர்த்து அவர் திறன்மிக்கவராக இருப்பார். அவரிடம் திறமை உண்டு. எந்த காரியத்திலும் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த தொழில் திறன் அவரிடம் உண்டு. அந்த காரிய திறன் அவரிடம் உண்டு. அவர் இயல்பாகவே அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார். அந்த திறனோடு, காரிய திறனோடு, வேலை திறனோடு அறிவு கூர்மை ஒன்றாக சேர்ந்து அவர் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை நுணுக்கத்தோடு செய்வார். அதனாலே அந்த தொழில் சிறப்படையும். அந்த தொழிலை சிறப்பாக செய்வார். பரிபூரணமாக எந்த குறையும் இல்லாமல் செய்து முடிப்பார். தொழில் முனைவராக மாறுவார். தொழிலே சிறப்படைவார். இவற்றோடு அவருக்கு மன நிம்மதியும் இருக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த துன்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார். அமைதியான வாழ்க்கை வாழ்வார். போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத, பகை இல்லாத, தொந்தரவு இல்லாத, சிக்கல் இல்லாத அமைதியான வாழ்க்கை வாழ்வார். இப்படி மன அமைதியோடு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அவருக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கும். ஆகையினாலே அவர் எங்கு வேலை பார்த்தாலும், அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, அவருடைய பணி இடத்திலே, அவரை சுற்றியுள்ள அவருடைய சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கும். தனி மனிதராக, விஐபியாக, முக்கியத்துவம் பெற்ற வாய்ந்தவராக, ஒரு முக்கிய மனிதராக, செல்வாக்கு வாய்ந்தவராக வாழ்வார். இவற்றோடு அவரிடம் படிப்பறிவும் இருக்கும். அவர் கற்றவராகவும் இருப்பார். அதோடு இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்தாக சிகர வைத்தார் போல, மகுடம் சூட்டினார் போல அவர் கண்ணியமானவராக இருப்பார். இவ்வாறாக கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சனியும் சுக்கிரனும் எவ்வாறு அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதையும், அந்த லக்ஷ்மி யோகத்தினாலே எப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.